அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது டபிள்யூ யூனியனிட புதிதான கட்டடம் அனைத்து விதிமுறைகளோடு, அரசு வகுத்த அனைத்து விதிமுறைகளோடு இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டோம். எங்களை அழைத்து இந்த திறப்பு விழாவை இனிமையாக நிறைவேற்றிய டபிள்யூ யூனியன் தலைவர் சகோதரர் திரு ராதாரவி அவர்களுக்கும் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் ராதாரவி பேசும்போது சொன்னாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்துதான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னு. உண்மையாகவே சென்னையில் விதிமீறிய கட்டடங்களை இடிக்கணும்னா 99% கட்டிடங்களை இடிச்சு தான் இருக்கு. அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறையில் இருக்க தான் செய்யும். அது வெளியிலிருந்து அதை யாராவது கேள்வி கேட்டு யாராவது பண்ணா பரவாயில்ல. சில சமயங்களில் சங்க தேர்தல்களில் நிற்கும் போதும் இல்லை சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நாம் நிற்கிறோமோ அந்த மரத்திலிருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சில இலைகளோ நம்ம மேலே விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ, அதுபோல் சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளால எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டடத்தையே இடிக்கிறதுக்கு நாம சங்க உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். வெளியே இருக்கவங்க யார் வேணாலும் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கிறவங்க. அது ராதாரவி சாரோட கட்டடம் கிடையாது. இது 1350 உறுப்பினர்களோட கட்டடம். இது அவரோட உழைப்பில் கட்டடம். சில நேரங்களில் கட்டடம் இடிக்கப்படும் போது அது குப்பமேடாவோ இல்லை வெறும் கட்டிட சுவராவோ மாறி போயிடும். ஆனால் இந்த கட்டடம் இடிச்ச மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமா எழுந்து நிற்குது. இது அனைவருக்கும் இந்த வாழ்க்கை, ராதாரவி சாருக்கு மட்டும் இல்லை, அதனோட உறுப்பினர் அனைவருக்கும். ஏன்னா பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேல மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு. இது மாதிரி பண்ணிட்டாங்களே. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் நாங்க நிர்வாகத்தோட இணைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்க மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங்கை கட்டிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமா இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரவி அண்ணனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ராதாரவி சார் எப்படின்னா, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 40 வருஷமா தெரியும். நான் 85 முதல்ல ஒரு படம் உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். மணிவண்ண சார் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போட ஒரு 40 வருஷமா எங்க கூட அவர் பழகிட்டு இருக்கு. சில நேரங்களில் அவர் ஒரு முள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை பலாப்பழம் மாதிரி இருப்பார் சில நேரங்களில். அதனால நம்ம அவரை உடனே வெறுத்துடக்கூடாது. அதற்குள்ள இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலைகள் இருப்பது போல ராதாரவிங்கிற ஒரு மனிதருக்குள்ள எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். யாரையும் கோபத்தில் அவர் 2-3 வார்த்தை திட்டினாலும் அவர் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். அவர் யாரையாவது மரியாதையை கூப்பிட்டாருன்னா உடனே யாரை கூப்பிட்டாரோ அவன் ரொம்ப வருத்தமா என்னென்ன என் மேல கோவம்மா இல்ல மரியாதையா கூப்பிட்டா ஏன்டா கோவம் நினைக்கிறாங்கன்னா அவர் வார்த்தையில அவர் பாஷையில இங்க வாடான்னா தான் அழைக்கப்படுறவங்க சந்தோஷமா என்னன்னு அப்படின்னு நிற்கிறான். அது என்னன்னா அவர் ஒரு நிர்வாக தலைவரா இவங்ககிட்ட நடந்துக்கல. அது ஒரு சகோதரனா ஒரு மூத்த அண்ணனா தான் எல்லார்ட்டையும் நடந்துட்டு இருக்காரு. அது சில நேரங்களில் சிலருக்கு ஒரு வலி ஏற்படுத்திருக்கலாம். அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர் ராதாரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர். சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதர். எங்க போனாலும் சம்மேளன உறுப்பினர்கள் இல்லாமல் அவர் நான் வேலை செய்யறதே இல்லை. அது எந்த காலகட்டத்திலையும் அது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. அதனால அவரோட நிர்வாகத்துக்கும் அவங்க யூனியனுக்கும் நாங்கள் சம்மேளனம் எங்களுடைய முழு ஆதரவு எப்பவுமே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம்.